இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். இதில் வந்து ரெண்டு டைப், ஒன்று ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டி, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெக்ரல் 0 to infinity fc of f of x. fcனா தெரியும், ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x. இது gc ன்னு எடுத்துருக்கோம். இது இன்னொரு ஃபங்க்ஷன், அதனால g ன்னு ட்ரீட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருந்தா அது f மட்டும் எடுப்போம். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால f இன்னொன்னு g. ரெண்டு ஃபங்க்ஷன்லயுமே என்ன பாருங்க, கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு அதை இன்டகிரேட் பண்ணோம்னா that value is equal to integration f of x g of x dx. இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, f of x இது g of x, அதை தான் இங்க எழுதிருக்கோம். இங்க with respect to s பண்றோம் இன்டகிரேஷன், இங்க என்ன பண்றோம் with respect to x பண்றோம். சேம் ப்ரொசீஜர், ஜஸ்ட் சிம்பிள் மட்டும் மாறும். s போட்டா sin டிரான்ஸ்ஃபார்ம், c போட்டா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், அதேதான். இப்போ இத இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் நம்ம யூஸ் பண்ணி ரெண்டு சம் சால்வ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். யூசிங் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. क्वेश्चन எப்படி இருக்கும், எவாலுவேட் இன்டெகிரல் 0 to infinity இந்த மாதிரி இருந்து சம்டைம்ஸ் யூஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட், அது கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் கூட கொடுக்கலாம். இல்லை நார்மலாக எவாலுவேட் கொடுத்தாலும் நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் வரும், இதை வந்து நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. நம்ம இங்கே மேலே பார்க்குற நியூமரேட்டரில் எதுவுமே இல்லை. சப்போஸ் கான்ஸ்டன்ட் இருந்தாலும், கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு நம்பர் ஏதோ அது இருந்தாலும் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இங்கே நியூமரேட்டரில் வந்து ஜஸ்ட் எனக்கு என்ன இருக்குது, dx மட்டும் இருக்குது. நான் இதை ஒன்று கூட எடுத்து வச்சுக்கோங்களேன், 1/x² + a² into x² + b². நியூமரேட்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறோம். இங்கே கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், fc of e power minus ax, x² + a² இருக்கு. the Fourier cosine transform of e power minus ax, இது இந்த மாதிரி எழுதலாம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல f of x இருக்கும். ஃபார்முலாவில் நான் இங்கே எடுக்கக்கூடிய f of x என்ன எடுத்துருக்கேன், e power minus ax எடுத்ததுனால இதை அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுடைய என்ன ஃபார்முலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி, இன்டெகிரல் 0 to infinity e power minus ax cos dx is equal to இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இதை ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கீங்க. அதே ஃபார்முலா தான் இருக்குது. என்ன இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, எஸ் இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் we get a/s² + c². சரியா? அடுத்து இங்கே பியும் வந்ததுனால நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், fc of e power minus dx. இங்கே அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π, அதாவது இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு இங்கே என்ன இருக்கும், a இருக்க இடத்துலலாம் b வந்துருக்கும். அதனால நான் வந்து b/s² + b². ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டினாமினேட்டரை பார்க்குறோம், நியூமரேட்டரை பார்க்குறோம். நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் வந்துருச்சுன்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். டினாமினேட்டரில் a² அப்பியர் ஆகிருக்கு. அதனால் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், fc of e power minus ax ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிடச்சிருச்சு. அடுத்து பியும் வந்திருக்கு, fc of e power minus bx ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ரெண்டு ப்ராப்பர்ட்டி, இன்டகிரேஷன் 0 to infinity fc of f of x gc of g of x ds is equal to ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே அப்ளை பண்ண சொல்றேன்.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி பாருங்க, 0 to infinity fc of f of x into gc of f of x ds is equal to integral 0 to infinity f of x g of x dx. அந்த கண்டிஷன் எல்லாமே செட் பண்ணியாச்சா? அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. இதையும் மல்டிப்ளை பண்றேன். square root of 2 by pi is square root of 2 by pi, we get 2 by pi. அடுத்து இந்த இன்டெகிரல் இங்கே a கான்ஸ்டன்ட், இந்த b கான்ஸ்டன்ட், இந்த a b ஐ மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துறேன். டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்கே நமக்கு இப்படி கிடைச்சிடும் into ds. இப்போ இதுல பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுல -ax -bx இருக்கு. மைனஸ் நான் காமன் எடுத்துறேன் ரெண்டுலயுமே. ஆக்சுவலா -x காமன் எடுப்போம், அதுதான் மாத்தி எழுதுறோம். -x a + b அப்படின்னு எழுதலாம். இதை இந்த மாதிரி எழுதியிருப்போம். சேஞ்ச் இதுக்கு அந்த எக்ஸை இங்கே போட்டிருக்கு, அதுதான் இந்த ஸ்டெப். ரெண்டுலையுமே -x காமனாக எடுத்துருக்கீங்க, -x காமனாக எடுத்துருக்கோம், a + b கிடச்சிடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி எழுதிக்கிறேன், வேறு ஒன்றும். இப்போ நெக்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இதை இன்டெகிரேட் பண்ண நம்ம e பவர் -a + b of x divided by இந்த term அப்படியே இங்கே அப்ளை ஆகும், முடிஞ்சு. இப்போ லிமிட் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோவர் லிமிட் 0. நமக்கு தெரியும் என்ன செய்வோம், x இருக்க இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன மாறும், e பவர் -∞ மாறும். அதை இங்கே போட்டாச்சு. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட்டேன். லோவர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போட்டேன். செகண்ட் இந்த 0வை x இருக்க இடத்துல போடுறோம், e பவர் 0 கிடைக்குது. டினாமினேட்டர் அதே ரிப்பீட், சரியா? e பவர் -∞ வேல்யூ என்ன, 0. அப்போ இது கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆயிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்த ஸ்டெப்பு முடிஞ்சு. இந்த e பவர் 0 வேல்யூ என்ன, 1. இப்போ நம்ம இதுக்கு என்ன கிடைக்கும், இந்த 1/a + b மட்டும் ரிப்பீட் ஆகுமா? கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே என்ன போட்டிருக்கீங்களோ அது அப்படியே வரும். அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்வோம்னா, இங்க இருக்கக்கூடிய 2/π லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய 2/π ரைட் ஹேண்ட் சைடு நான் கொண்டு வருவேன். ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு வரப்ப இங்க π மாறும், இங்க 2 மாறும். π/2 அதாவது இங்கே கேன்சல் ஆகும். இந்த மாதிரி கிடைச்சிடும். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சம். சால்வ் பண்ணப்ப அதாவது லாஸ்ட் ஸ்டெப் முடிச்சோன்னே இந்த மாதிரி கிடைச்சிடும். 0 to infinity, நியூமரேட்டரில் ab, டினாமினேட்டரில் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும், ds. ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஏபியை இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும். அது இங்கே கொண்டு வர்றப்ப இந்த மாதிரி மாறிடுமா, 2 பக்கத்தில் ஏபி வந்துடும். நியூமரேட்டர் என்ன ரெடியூஸ் ஆகிடும்னா 1. நமக்கு எவாலுவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் 0 to infinity dx/x² + a² x² + b². இங்கே எனக்கு s இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் s-ஐ வந்து x-ஆ மாற்றணும்னா என்ன மாறிடும், நியூமரேட்டரில் அதே தான் இருக்குது 1, டினாமினேட்டர் வந்து s-ஆ இருந்தது x-ஆ மாறிடுச்சு, இங்கே மாறிடுச்சு, இங்கே மாறிடுச்சு. இப்போ வந்து கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, எவாலுவேஷன் கொடுத்துட்டு ஒரு நம்பர் 0 to dx/x² + 4 x² + 1 இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே இது எப்படி இருக்குது, 4 இருக்குது. இந்த 4 எப்படி எழுதலாம், 2² எழுதலாம். இந்த 1 எப்படி எழுதலாம், 1² எழுதலாம். இப்போ இந்த என்ன ஃபார்ம் வந்துருச்சு, x² + 2² x² + 1². நம்ம எப்படி வச்சு ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணியிருக்கோம், x² + a², டினாமினேட்டர் x² + a² இன்ட்டு x² + b². ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 2, b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இதில் fc of e பவர் -2x ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அடுத்து fc of e பவர் -x ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், ஏன்னா 1 இருக்கிறதுனால. சரி, ஈஸியா ஒரு ஃபங்க்ஷனை fன்னு எடுத்துக்கங்க, ஒரு ஃபங்க்ஷனை
ஜின்னு எடுத்துட்டு ஜிசி கூட எடுத்துக்கணும். ஜிசி ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் இதே சம்ம இந்த சம்மில் ஏ இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ என்ன, பி இருக்கிற இடத்துல வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஏபி இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் இந்த கொஸ்டின்.